ஆசிரியை ஜி.ஏ. பிரபா அவர்கள் எழுதிய ஐம்பெருங்காப்பிய மாந்தர்கள் என்ற புத்தகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட அட்டையை பாருங்களேன். அதில் இருக்கிறது யாருன்னு உங்களால் அடையாளம் காண முடியுதா? இந்தியாவின் முதல் குற்றவியல் வழக்கறிஞர். தான் ஆஜரான முதல் வழக்கிலேயே வெற்றி பெற்று நீதியை நிலைநாட்டி நீதிபதியவே விண்ணுக்கு அனுப்பியவள். அவள்தான் கண்ணகி. இந்த புத்தகத்தை பற்றி பருந்து பார்வையில் பார்க்கலாம் வாருங்கள். கண்ணகியின் கோபத்தால் மதுரையே தீப்பற்றி எரியுது. பல உயிர்கள் நெருப்பில் சாம்பலாகுது. மதுரையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பாண்டிய மன்னனின் குலதெய்வம் மதுராபுரி தாய் மானிட பெண்ணான கண்ணகி முன் தோன்றி முறையிடுது. கண்ணகி, உன் கோபத்தை குறைத்துக்கொள் அப்படின்னு கண்ணகி கிட்ட சொல்லுது. அதுக்கு கண்ணகி, மாண்ட என் கணவனை மீட்டு கொடு அப்படிங்குது. உடனே மதுராபுரி தாய், மாண்டவர் மீண்டதாக சரித்திரமில்லை கண்ணகி, அப்போ மதுரை மாநகர் தீக்கிரையாகட்டும் அப்படின்னு கண்ணகி சொல்கிறா. அந்த மதுராபுரி தாய், வேண்டாம் கண்ணகி, நீ கற்புக்கரசி, நீ தெய்வமாக வணங்கப்பட வேண்டியவள். வாழும் காலம் மிக குறைவு. அக்காலங்களில் நாம் நன்மையே செய்ய வேண்டும். ஏனெனில் விதி நம் கணக்கை தெளிவாக எழுதி கொண்டிருக்கிறது. விதி எழுதிய எழுத்தை எத்தவத்தாலும் எந்த பூஜையாலும் மாற்ற இயலாது. மன்னன் நீதி தவறியதற்கும் மன்னன் மனைவியோடு மாண்டு போவதற்கும் மதுரை மாநகர் தீப்பற்றி எரிவதற்கும் கோவலன் கொலையுண்டதற்கும் முன்வினை பயனே காரணம். முன் ஜென்மத்தில் அவர்கள் செய்த தவறுதான் இவையெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்று மதுராபுரி தாய் சொன்னதும் கண்ணகியின் கோபம் சற்று தணிகிறது. கண்ணகி மதுராபுரி தாய் கூறுவதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாள். உடனே மதுராபுரி தாய், கண்ணகி, முன்பொரு காலத்தில் சிங்கபுரம் கபிலபுரம் என்ற 2 நாடு இருந்தது. இந்த 2 நாட்டு அரசர்களுக்குமே எப்போதும் போர் நடந்து கொண்டே இருக்கும். 2 நாட்டு மக்களுமே அடிக்கடி சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கபிலபுரத்தைச் சேர்ந்த சங்கமன் என்ற வணிகன் தன் மனைவியோடு சிங்கபுரத்திற்கு வியாபாரம் செய்ய வருகிறான். அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த பகுதியில் கோவலன் பரதன் என்ற பெயரில் ஒரு அரசு ஊழியனாக பணியாற்றி கொண்டிருக்கிறான். அந்த நாட்டு மன்னனிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே பரதன் சங்கமனை இவன் கபிலபுரத்து ஒற்றன் என்று கூறுகிறான். ஆதலால் மன்னன் சங்கமனை கொலை செய்கிறான். இதை அறிந்த நீலி மன்னனிடம் முறையிடுகிறாள். எந்த பயனும் இல்லை. முடிவில் ஒரு மலைக்கு செல்கிறார். மலையின் உச்சியிலிருந்து நான் பட்ட பெருந்துன்பங்களும் துயரங்களும் அவர்களுக்கும் நேரட்டும் என்று சாபம் விட்டுவிட்டு மலையிலிருந்து குதித்து இறந்து விடுகிறாள். இங்கே பொற்கொள்ளனாக வந்தவன்தான் சங்கமன். கண்ணகி, எழுதப்பட்ட விதி இம்மி பிசகாமல் நிறைவேறியது. நீலியைப் போல் நீயும் இன்றிலிருந்து 14வது நாள் தேவர்கள் வடிவில் வரும் கோவலனோடு கரம் பிடித்து விண்ணுலகம் செல்வாய் அப்படின்னு மதுராபுரி தாய் சொன்ன உடனே கண்ணகி முற்றிலுமாக கோபம் தணிந்து தான் மூட்டிய நெருப்பையும் அணைக்கிறாள். மதுரையை விட்டு நீங்குகிறாள். வாழும் காலங்களில் நாம் செய்யும் நன்மை தீமையை பொறுத்தே நமது அடுத்த பிறவி அமைகிறது என்பதை சிலப்பதிகாரம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. படித்து பாருங்கள், பின்பு பகிருங்கள். நன்றி.